கீதாவுடன் மர்ம தேசம். நடந்தது என்ன திருமதி நந்தினி? 2016 நான் வந்து கல்யாணம் பண்ண வருஷம். ஸோ கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சில வந்துட்டு 1 மந்த்லயே எனக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் மிஸ்கேரேஜ் வந்துட்டு நம்ம திருப்பி பேபி பிளான் பண்ணோம். ஸோ அடுத்த 1 மந்த்லயே நான் திருப்பியும் கன்சீவ் ஆனேன். ஸோ அந்த பேபி வந்து ஃபர்ஸ்ட் பேபினால ரொம்ப கேர் பண்ணி அப்போ பார்த்துட்டு பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தூரம் இருந்தாங்க. நம்ம வந்து இங்க நெகிழ்ச்சினால இருந்தோம். நானும் ஹஸ்பண்ட் ஒண்டி தான். நம்ம ஃபேமிலினால நம்ம தனியா ஒரு வீட்டுக்கு வந்தோம். தனியா வீட்டுக்கு வந்தோன்னே அந்த வீட்டுல வந்து நானும் ஹஸ்பண்ட் ஒண்டி தான். அப்ப அந்த வீட்டுல வந்துட்டு நாங்க புதுசா குடி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு 3 மாசம் பிரெக்னன்சி போயிட்டு இருந்தது. போயிட்டு இருந்தோன்னே திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து எப்படி வந்தா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துச்சு. டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா கனவு மாதிரி இருக்கும். கெட்ட கனவு மாதிரி அந்த மாதிரி கெட்ட கனவு எல்லாம் வந்தது. அந்த கெட்ட கனவுல வந்து எப்படின்னா நான் வந்து பேபியை தூக்கி எனக்குன்னு ஒரு பேபி இருக்கு. அந்த பேபியை தூக்கி நான் வந்து முண்டியில போடுற மாதிரி இல்ல ஏதாச்சும் எங்கேயாச்சும் நான் பேபியை தூக்கி போடுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு கனவு மாதிரி வந்துட்டு இருக்கோம். நானும் ஹஸ்பண்ட் ஒண்டி தானே. அந்த மாதிரி ஹஸ்பண்ட சொல்லுமே ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்ல இதெல்லாம் ஒரு கனவு தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு 4-5 மந்த் வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு கருப்பு உருவம். அந்த கருப்பு உருவம் வந்து எனக்கு நேராவே அப்படி நான் பார்ப்பேன் என்னோட ரூம்ல. நான் அதை பார்ப்பேன். சரி அதை பார்த்து நான் வந்து ஹஸ்பண்ட் சொல்லுவேன் இந்த மாதிரி எதுக்கு நிக்குது தெரியுது அப்படிலாம் சொல்லுவேன். அவரு வந்து பார்க்க எப்படி இருந்துச்சு? ஓகே, உருவம் பார்க்க எப்படி இருக்கும்னா அது அப்படியே வந்து நம்மளோட ஷேடோ எப்படி இருக்கும் அந்த ஷேடோ வந்து நிறைய நின்னுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அப்படி அது ஒரு உருவமா தலை மூஞ்சி கை கால் அப்படிலாம் இருக்காது. அப்படி ஒரு உருவம் அப்படியே நின்று இருந்தது. சரி, கணவர் என்ன சொன்னாரு அதுக்கு? அவர் வந்து நான் சும்மா நான் பயப்படுறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த மாதிரிதான் சொல்லுவாரு. நான் ஒரு வாட்டம் சொல்ல மேலே இப்போ வந்து நான் வந்து என்னை வந்து கன்சீவ் கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்படியே போயிட்டு இருக்க மேலே நான் குளிக்க போனேன்னா எனக்கு அந்த உருவம் தெரியுற மாதிரி இருக்கும். நான் சமைச்சிட்டு இருக்குமே எனக்கு அப்படி தெரியும் பகல் டைமே. அப்புறம் நான் வந்து வீட்லயே நான் வீட ஒண்டி இருக்கமே எனக்கு ஒண்டி இருக்கவே பயமா இருக்கிற மாதிரியா இருக்கும். நைட் டைம் வந்து எங்களோட பாத்ரூம் வந்து கொஞ்சம் அப்படி அந்த மேலுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டியா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த ஒரு அப்படிலாம் இருக்கும். ஸோ நான் பயப்படுறதுனால ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அதெல்லாம் வந்து மூடிட்டாங்க. எங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மாங்காய் மரம் வந்து அது வந்து பின்னாடி வீட்டுல உள்ளவங்களோட சைனீஸ் ஆண்டி அவங்க வீட்டு மரம். ஆனா அதோட அந்த மரம் வந்து அப்படியே நம்ம வீட்டு சைட் அப்படியே வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மரம் பெருசா. அது ராத்திரி நீங்க குளிக்கணும் அதை பார்க்கமே அந்த லைட்டுக்கும் அந்த மரத்துக்கும் ரொம்ப பயமா இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை வந்து டிரான்ஸ்போர்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட் செய்யல அப்ப வந்து ஒர்க்கர்ஸ் வந்து யாராச்சும் வரல அப்படின்னு சொன்னா அர்ஜென்ட் டெலிவரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் தான் போவாங்க. அது நைட்டா இருந்தாலும் அவர் போவாரு. நான் ஒண்டிதான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன் நானும் போயிடுவேன். பேரண்ட்ஸ்ல வந்துட்டு அப்பா இல்ல அம்மா ஒண்டிதான். அம்மா எல்லாம் சொல்லுவாங்க போக ராத்திரிலாம் வேண்டாம் போவாத அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வந்து சரி வீட்டுல ஒண்டிதானே இருக்கேன் பரவாயில்ல போ கூட தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். நடிமேறி போயிடுவேன். அப்ப போயிட்டு வரமில்ல ஒரு நாள் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா என்ன அப்படின்றது இருங்க பாட்டுக்கு பிறகு பேசுவோம். திருமதி நந்தினி 2016 அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் பல அமானுஷமான விஷயங்களை இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. வித்தியாசமான கனவுகள் வந்திருக்கு. பேபியை தூக்கி உண்டியில் போடுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு நாள் வந்து கணவரோடு இவங்களும் வந்து காரில் போயிருக்காங்க வேலை விஷயமா. சொல்லுங்க அதுக்கப்புறம். இது வந்து நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும். நெகிழ்ச்சினால இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். கோலப்பிலா வந்து
ஒரு கம்பௌண்ட் ஏரியா. அந்த இடத்துக்கு போகும்போது அது வந்து ஒரு பெரிய வளைவு. அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அது வந்து எப்பவும் ஒரு பூனை மாதிரிதான் இருந்தது. ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னா அது வந்து பூனை, முகம் எல்லாம் பூனை. அது வந்து அதோட மூணு பார்க்கும்போது அது பூனை. பட் ஆனா அதோட சைஸ் மட்டும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது ரொம்ப பெருசா அந்த ரோட்டோட டிவைடு மேலுக்கு படுத்திருந்தது. அது வந்து லைக் ஹவுசிங் ஏரியா கம்பௌண்ட் அந்த பக்கத்துல எல்லாம் வீடு வீடா இருக்கு. ஆனா அது மேல படுத்திருந்தது. ஒரு பூனை, அது சைஸ் அந்த பூனை சைஸே இல்ல. அது ஒரு அவ்வளவு பெருசா இருந்துச்சு. நாங்க வரமையில அந்த டைம் வந்து மணி 1 மணி கூடயே இருக்கும், ராத்திரி 1 மணி கூடயே இருக்கும். பெருசானா ஒரு பெரிய நாய் மாதிரி, நாயோட பெருசா இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். ஒரு புலி சைஸ்ல இருக்கு. ஆனா அது புலி இல்ல, பூனை. ஓகே, அப்படி. ஆமா, பூனை. ஆனா அது அந்த புலி சைஸ்ல இருக்கு. நம்ம அதை பாஸ் பண்ணி போயிட்டோம். நான் வந்து அந்த டைம் நான் பெண்ணா இருக்கிறதுனால எனக்கு வாங்கி வந்துட்டே இருக்கு. நம்ம அப்படி போற இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். அதனால நான் வந்து கண்ணாடி கார் கண்ணாடி வந்து நான் திறந்துதான் வச்சிருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அதை பாஸ் பண்ணி போகணும்னு சொன்னாங்க. நீ கண்ணாடி கொஞ்சம் சாத்திக்கோ, கொண்டு வந்துக்கலாம், நீ சாத்திக்கோ அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாதி வரையும் போயிட்டு இருந்தோம். அப்ப போயிட்டு இருக்க மேலஜிதா அந்த சைட்ல வந்து நாங்க இன்னைக்கும் சரி பின்னாடி சரி வரல, எந்த காரும் இல்ல. அப்படி அங்க போயிட்டே இருக்கோம். ஆனா திடீர்னு ஒரு மினிக்கு ஒரு போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கிற வந்து ரைட் சைட் சிக்னல் போட்டு நின்றுட்டு இருக்கு டேர்ன் பண்றதுக்கு. ஹஸ்பண்டுக்கு தெரியும் அந்த ரோட்ல இருந்து எந்த இடத்துல ஜங்ஷன் இருக்கு, எந்த இடத்துல வளையலாம், எந்த இடத்துல வீடு இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த இடத்துல ரோடே இல்ல, அந்த இடத்துல வீடே இல்ல. அந்த வந்து அந்த தூரத்துக்காக நின்றுட்டு இருக்கு. நம்ம போயிட்டு இருக்க ஒரு நாள் அப்ப இவரும் ஸ்லோ பண்ணோன்னு அந்த வந்து டேர்ன் பண்ணி போயிடுச்சு, ரைட் சைட் போயிடுச்சு. அப்ப ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு இந்த வந்து அது உண்மையான இல்ல அப்படின்னு. அப்ப நாங்க வந்து அதை பார்க்க மின்னுக்கு போனோம்னா ஹஸ்பண்ட் இதுல பார்க்க முடியல, அந்த காடி போல, அது இதுக்கே போல, அப்படி மறைஞ்சிச்சு காரு. பின்னாடி நீ வேண்டாம் கண்ணாடி சாத்திரு, ரொம்ப சூடா இருக்க மாதிரி நீ சாத்திரு அப்படின்னு சொல்லி என்ன கண்ணாடி சாக சொல்லிட்டாரு. அப்ப பாதி வழிக்கு போயிட்டு இருக்க மேல சொன்னாரு, நீ முதல்ல அந்த பார்த்து அந்த மின்னுக்கு போனக்கா வந்து அது வந்து கார் இல்ல, அந்த இடத்துல ரோடே இல்ல, ஆனா காடி போடுது. ஆமாவா அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்து அந்த இடத்துல வீடே இல்லை. மண்ணாங்க நானு அவர் வந்து போய் சொல்றாரு, போய் என்ன பயம் காட்டுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க பகல் டைம் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல உண்மையா ரோடே இல்லை. அந்த இடத்துல போய் ஒரு வீடும் இல்ல, ரோடும் இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த இடத்துல காடி பூந்துச்சுட்டு அப்படி. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு நாங்க வீட்டுக்கு வந்த பிறகு அன்னைக்கு கூட என்னால தூங்க முடியல. எனக்கு அந்த கருத்து உருவம் வந்து என் மினிக்கு அப்ப என் மினிக்கு நிற்கும், ரொம்ப பக்கத்துல நிற்கும், ரொம்ப பக்கத்துல நிற்கும். நின்று வந்து நான் படுத்திருக்க மேலே கால் கிட்ட இருந்து நம்ம மெத்தையில வந்து நம்ம யாராச்சும் ஏறி வந்தாங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணோம்ல, வராங்க படுக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கால் ஆமா மூவ் பண்ணும், அந்த மாதிரி எனக்கு மூவ் பண்ணும். பட் ஆனா அசல் வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. வீட்டுல நான் ஒண்டிதான் இருப்பேன். எனக்கு பயம் இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு. நான் வந்து எத்தனை மாசம் கர்ப்பிணி? அப்ப நான் வந்து 6 மாசம். 6 மாசம். இந்த மாதிரி டைம் வந்து நான் என்ன நினைச்சுப்பேன்னா, நான் வந்து என்னோட மிஸ்கேரேஜ் ஆனதுல அந்த பேபியும் நம்ம மனசுல நினைச்சுப்பேன். அது மிஸ்கேரேஜ் ஆச்சு, பட் இருந்தாலும் அது பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மனசுல நினைச்சுட்டு அந்த பேபி தான் இன்னும் என் வயிற்றுல வளருது அப்படின்னு நினைச்சுதான் நினைப்பேன். மேபி என் பிள்ளைதான் என்ன பார்க்க வருதோ அப்படிலாம் நினைப்பேன். ஒரு இந்த நம்பிக்கையில அப்படிதான் இருப்பேன். பட் ஆனா நான் ஹஸ்பண்ட் வந்தா நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து ஏறின மாதிரி இருந்துச்சு, நெத்தில அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இதே மாதிரி நம்ம வந்து வீட்டுல சொன்ன பிறகு வீட்டுல வந்து சொல்லிட்டாங்க, கோயிலுக்குலாம் போங்க, போய் பாருங்க என்ன ஏதுன்னு பாருங்க. எங்களுக்கு வந்து சாமி பார்க்கறது நம்பிக்கை இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல பெரிய கோயில் இருக்கு. நாங்க போயிட்டு என்ன செய்வோம், அம்பாலோட அபிஷேக தண்ணி எடுக்க முடியல தெளிக்கிறது, விளக்கு மஞ்சள் தூள் அந்த மாதிரி தெளிக்கிறது, இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு 6 மாசம் 7 மாசம் முடிய போது வீட்டுல வந்து வளக்காப்பு செய்யலாம் அப்படின்ற ஒரு டைம் வச்சிருந்தாங்க. வளக்காப்பு டைம்ல அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்துரு, வளக்காப்பு முடிஞ்சாலும் என் கூட இருந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அம்பாலதான் வீடு போய் வந்துரு அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் பேபி நானே பாத்துக்கிறேன், என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வளக்காப்பு முடிஞ்சு மறுநாளே நான் திருப்பி வந்துட்டேன். வளக்காப்பு முடிஞ்ச மறுநாள் நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த மறுநாளே எனக்கு வந்து அளவுக்கு மீறி என்னால எனக்கு டிஸ்டர்ப் வர மாதிரி எனக்கு அந்த கருப்பு என்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் இருக்கும். வா கூட வா
இல்ல குடு அந்த மாதிரி எல்லாம் கேட்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். அது வந்து ஒரு ஆம்பளை குரல்ல இருக்கும், ஹஸ்பண்ட் குரல்ல மாதிரியே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அப்ப நான் அதுக்கு முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாள் தான் கிட்ட 3 நாள்ல எனக்கு வந்து என்னோட பேபி வந்து மூவ் பண்ணல. எனக்கு அந்த பேபியோட மூவ்மெண்ட் தெரியல. நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்க போயிட்டு 3 நாள் நான் வார்டில் இருந்தேன். என்னோட பேபி வந்து இறந்துருச்சு. பேபி இறந்துருச்சு. இறந்து நம்ம போயிட்டு நம்ம வீட்டுல எல்லாம் சத்தம் போட்டாங்க. நம்ம கோயிலுக்கு போக சொன்னோம்ல, போய் பார்க்க சொன்னோம்ல, அப்படி இப்படின்னு சத்தம் போட்டாங்க. போய் பார்த்ததுல வந்து நாங்க நாக்கால ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம். சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆளுக்கு சொல்லிதான் போய் பார்த்தோம். அங்க போய் பார்த்ததுல வந்துட்டு அவங்க சொன்னாங்க, வீட்டுல வந்துட்டு பின்னாடி ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மரத்துல வந்துட்டு அது மிண்டில இருந்து இருக்கு, இருக்கிறது எல்லாமே வந்து சைனீஸ். அந்த மரம் வந்து ரொம்ப வருஷமா அங்க இருக்கு, அந்த மரத்துலதான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு வந்து சாப்பாடு இல்லை. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பேபினால நீங்க வந்து கண்ட்ரோலா இல்லாதனால அங்கேயும் இங்கேயும் நேரம் பார்க்காம வெளியே போறதுனால அது அப்படியே இட்டு பண்ணி வந்துருச்சு அப்படின்னு. பிள்ளைய தொலைச்சதுதான் மிச்சமா அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் அந்த மரம் வேண்டாம், வெட்டிடுங்க. நம்ம வந்து கிட்ட அந்த ஆண்டிகிட்ட வந்து நம்ம சொன்னோம், அந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு. அவங்க வந்து இல்ல, என் ஹஸ்பண்ட் நட்டது, வெட்ட மாட்டேன் அப்படிலாம் கொஞ்சம் அர்கியூ பண்ணாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து நடந்த விஷயத்த சொன்னோன்னே அந்த மரத்தை அந்த ஆண்டி வந்து ஒரு 2 நாள் தான் கிட்ட, அந்த 2 நாள்ல வந்து அவங்களே வந்து கூட்டு பண்ணாங்க, தப்பா தம்பி புத்தவங்களுக்கு போக்கோ அப்படின்னு. ஏன்னு கேட்ட பிறகு அவங்க சொன்னாங்க, இல்ல நீ சொன்னோட நான் வேண்டாம் சொன்னேன், நீ உன் வீட்டுல எல்லாம் சம்பாயம் பண்ண, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன். இப்போ எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, என்ன வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுது, எனக்கு தெரியுது, அந்த மரத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மரத்துலதான் பார்த்தேன், அந்த பரவாயில்ல நீ வெட்டிடு அப்படின்னு. இப்ப அந்த மரத்தை வெட்டியாச்சு. எனக்கு இப்ப 2 பிள்ளைங்க, சின்னதா கூட ஒரு பிள்ளையால கூட எனக்கு பயம் இல்ல, ஒரு டிஸ்டர்ப் ஒண்ணுமே இல்லை. இப்ப இன்னும் அதே வீட்டுல இருக்கீங்க? எஸ், அதே வீட்டுல தான் இருக்கும். 11 வருஷம் ஆச்சு, அதே வீட்டுல தான் இருக்கும். நல்லா இருக்கு. அப்புறம் என்ன முன்கூட்டியே நான் பேரண்ட்ஸ் சொன்னதை கேட்டு நான் செஞ்சிருந்தேன்னா இருக்கும். ஸோ உங்களோட ஆக்சுவலி உங்களோட ஃபர்ஸ்ட் பேபியும் வந்து அதே வீட்ல தான் வந்து இருந்தீங்களா? ஆமா, இதே வீடு தான். ஆனா அந்த உருமா இல்ல அந்த ஆத்மாவா எதனால அங்க இருக்கு, ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. அவங்க சொன்னது என்னன்னா, இது வந்து அந்த மரத்துல இருக்கிறது, அதுக்கு வந்து சாப்பாடு இல்லாம அது ரொம்ப வருஷமா இருந்தது, அது ஆளுங்க விட்டதா இல்ல அது ஏதாச்சும் ஆத்மாவா எதுவுமே அவங்க சொல்லல. ஆனா அந்த இடத்துல இருந்தது. நீங்க வந்து நேரம் இல்லாம நீங்க வெளியே போறது வர்றது அப்படிலாம் இருந்தனால தொடர்ந்து அப்படிதான் சொன்னாங்க. என்னன்னா கிட்ட எங்க வீட்டுல வந்து பின்னாடி வந்து கம்பவுண்டோட லாட் வீடு, பின்னாடில ரொம்ப பெருசா இருக்கும். பின்னாடிதான் அந்த ஊஞ்சல் அப்படிலாம் வச்சிருந்தோம். நாங்க வந்து டைம் பார்க்காம வெளியெல்லாம் உட்காந்துருக்கேன். ஊஞ்சல் உட்காந்து ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருப்பேன். எனக்கு ரொம்ப வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும், சொல்லி அப்படியே சுத்திட்டு நம்பிட்டு இருக்கேன். அதனால அந்த மரத்துக்குள்ளே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், தனியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்குள்ளே. அதுக்கப்புறமாவது உங்க கணவர் உங்க பேச்சை நம்பினாரா? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு நாள் இதெல்லாம் நடந்த பிறகு ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே அந்த நைட் நம்ம தூங்குவோம்ல, அப்ப தூங்கும்போது அவரு என் உருவம் மாதிரியே அவர் நெஞ்சு மேல ஒரு உருவம் படுத்து, ஒரு நாள் நான் தனியா இருந்தேன், இப்ப என்ன ஒரு துணை வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு உருவம் வந்து என்ன மாதிரி என் குரல்ல என்னோட உருவத்திலேயே அவர் நெஞ்சு மேல படுத்து சொன்னது. அவருக்கு திடுக்கிடி எழுந்துட்டாரு. பக்கத்துல வந்து இங்க படுத்துருக்கு, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நடந்த பிறகு அந்த 6 மாசம் 7 மாசம் கழிச்சு இந்த விஷயத்த சொன்னாரு. ஆனா அந்த டைம்ல வந்து நீங்களும் பக்கத்துல தான் படுத்திருந்தீங்க? ஆமா, நாங்க பக்கத்துல படுத்திருந்தோம். நாங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். அப்ப தூங்குன டைம்ல இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆனா அந்த பக்கத்துல நான் படுத்திருக்க மேல யாரு நந்தினி மாதிரியே மேல ஒண்ணு என்னது அப்படின்ட்டு அவர் முழிக்க மேல யாரும் இல்லை. ஆனா அவங்க சொன்னது என்னன்னா, ரொம்ப நாள் நான் தனியா இருந்த எனக்கு துணையா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்.
இதெல்லாம் பார்த்த பிறகு எப்படி உங்க கணவர் நம்பாம போனாரு? ஏதோ ஒரு கருப்பு உருவம் உங்களுக்கு தெரியுது அப்படிலாம் நீங்க சொல்லும் பொழுது? ஆக்சுவலி அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு கிட்டா, அவரும் சில விஷயம் பார்த்தாரு, இதே மாதிரி கருப்பு உருவம் பார்த்திருக்காரு, அதே ரூம்ல பார்த்திருக்காரு, படுக்கவே பார்த்திருக்காரு. ஆனா நான் பயந்துடக்கூடாது, நான் பெண்ணா இருக்கேன், நான் வீக் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பேபிக்கு ஏதாச்சும் ஆயிரும் மாதிரி ஆகக்கூடாது, நான் பயப்படக்கூடாதுன்றனாதான் அவரு அவரு என்ன பயப்பட்டாங்க. இன்னும் சொல்லி நான் பயந்துருவேன். அப்பவே அவருக்கு தோணல சரி எங்கேயாவது போய் பார்க்கணும், சாமி பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு? அவருக்கும் இதுல நம்பிக்கை இல்லை கிட்ட. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோயிலுக்கு போவோம், எதுவா இருந்தாலும் தெய்வத்தை நம்புவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோமே தவிர எனக்கு சொல்றத கேட்போம், சாமி ஆடுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா இதுல நம்பிக்கை இல்லை. வீட்டுல இந்த ஒரு விஷயம், நாங்க பேபி இறந்துட்ட பிறகுதான் வீட்டுல அம்மா ரொம்ப சத்தம் போட்ட பிறகு என்ன ஏன்னு போய் ஒரு வாட்டி பாருங்களேன் அப்படின்னு பாஸ் பண்ணி கூட்டிட்டு போனதுனால நம்ம போனோம். அங்க கூட நாங்க போய் நாங்களா வாய் திறக்கல, அம்மா தான் சொல்லி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொன்ன பிறகு அப்புறம் தான் அதுக்கப்புறம் கூட நாங்க நம்பல கிட்ட. அவங்களும் நம்பல, நானும் நம்பல. சாமியார் சொல்றவங்க அதை சொல்லுவாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த சைனீஸ் ஆண்டி அவங்களே சொன்னாங்க பாத்தீங்களா, வீட்டுல சம்பாயம் பண்ண பிறகு எனக்கு அந்த டிஸ்டர்ப் வந்துச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அப்பதான் நாங்க உண்மைதான் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அந்த சைனீஸ் ஆண்டிக்கு என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வந்தது? அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒண்டிதான் இருக்காங்க, அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் தூரமா தான் இருக்காங்க. அவங்க சைனீஸ் ஆண்டியை வயசானவங்க, அவங்க ஒண்டிதான் இருக்காங்க. அவங்க படுக்க மேல எப்படின்னா வீட்டுல ஆள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அவங்களும் படுக்கமையில அவங்க பக்கத்துல படுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுல அவங்கள தவிர்த்து ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே அவங்க. ஆனா பல வருஷம் அவங்க ஒண்டிதான் தனியா தான் வச்சிருக்காங்க. நல்ல வேலை கடைசியில ஒத்துக்கிட்டாங்க மரத்தை வெட்டுறதுக்கு, இல்லைன்னா? ஆமா ஒத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப வருஷம் அவங்க இருந்த மரம், அவங்க ஹஸ்பண்ட் நட்ட மரம்னு சொல்லிட்டு வெட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அந்த கிளையெல்லாம் கிட்டா ஒரு மரம் சைஸுக்கு இருக்கும், கிளை மட்டும் அவ்வளவு பெரிய மரம். பாத்துக்கோங்களேன், வீட்டு கொம்பவுண்ட்ல அந்த ஒரு செவரே உடஞ்சி விழுந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. ஆனா அவங்க அதை வெட்டல. ஆனா இது எப்படி அந்த மரத்துல சேர்ந்துச்சு அப்படின்ற விஷயம் அதெல்லாம் தெரியல கிட்டா. நாங்க போய் அந்த சாமி பார்க்க போயிருந்தோம்ல, அங்க கூட அவங்க அதை பத்திலாம் ஒண்ணுமே டீட்டெயிலா சொல்லல. மரத்துல இருக்குன்னு தான் சொன்னாங்க. முடிஞ்ச அந்த மரத்தை விட்டுங்க, அது வெட்டுனாதான் உங்களை விட்டு அந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. மிஸ்டர் விஷ்ணு, நடந்தது என்ன? ஓகே, நான் காலேஜ் படிக்க போயிருந்தோம். ஒரு கோர்ஸ் 3 months கோர்ஸ். அங்க நாங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்தோம். ஓகே, அந்த ஹாஸ்டல் ஆக்சுவலி தட் வாஸ் கோவிட் சீசன் 2001 நினைக்கிறேன். ஆஃப்டர் கோவிட் நவம்பர் நாங்க few ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்ந்தோம். ஐ வாஸ் த ஒன்லி இந்தியன் guy there and just minimum numbers. I mean கொரோனா நம்பர் அளவுலதான் தமிழ பிள்ளைங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஓரியன்டேஷன்லாம் நடந்துச்சு. ரெண்டாவது டே நாங்க அங்க போய் ஸ்டே பண்றப்ப ஒன் ஆஃப் த இந்தியன் கேர்ள் காட் பொசஸ்ட். என்ன ஆச்சுன்னா, அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நேரா அவங்க 6th floorல தங்கி இருந்தாங்க. அங்க போய் பார்த்தப்ப she was like in a conjuring position சொல்றது. I mean her hands all was like twisted and legs all twisted and she was trying, her body ஒரு ஆர்க் மாதிரி போச்சு. Then என்ன பண்றதுன்னு சொல்லி everybody was அவங்க ரூம்மேட்ஸ் total of them was 9 of them housemates. எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க. So they are just shouting and screaming, they don't know what to do. So அந்த மாதிரி சமயத்துலதான் அப்ப நாங்க போய் ஹெல்ப் பண்றப்ப என்ன பண்ணோம்னா, கைகாலெல்லாம் பிடிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி மந்திரத்தை தான் சொன்னேன். பிள்ளை start to get more vigorous. ரொம்ப கோவமாகி என் ஃபேஸை ஸ்க்ராச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்தோடனே she was out of control. அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்த 4 வயசானவங்க ஒரு மலாய்க்கார அங்கிள் வந்தாங்க.
வந்து பச்சா பண்ணாங்க. பச்சாலாம் பண்ணிட்டு அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் அமைதியா உட்காந்துருச்சு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா ஆயிட்டோம். ஸோ ஒரு 15 minutes கழிச்சு she started to shout again. ஸோ அதுக்குள்ள வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு இன்னும் 2-3 பேர் உஸ்தாத்லாம் வந்துட்டாங்க. உஸ்தாத்லாம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சீலாட் மாதிரி செஞ்சாங்க. சீலாட் மாதிரி செஞ்சாங்க. the பிள்ளை started to talk in a guy's voice. இது எல்லாமே என் கண்ணு முன்னுக்கு நடந்தது. எங்களுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அந்த உஸ்தாத் கேட்டாரு, யாரு வந்து இந்த பிள்ளையோட கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னு கேட்டப்ப நானும் என்னோட ஹவுஸ்மேட் 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் போனோம். சரி நீங்க 2 பேரும் வந்து திரும்பி அது பக்கத்துல வந்து உட்காந்து கை பிடிச்சுக்கோங்க. ஆமா அதேதான் மறுபடியும் முதல்ல இருந்தா நினைச்சு. அந்த பொண்ணு ஆண் குரல்ல பேசும்போது என்ன பாஷையில பேசினாங்க? மல்லி என்னதான் சொன்னாங்க? எனக்கு வந்து இந்த பொண்ணோட உடல்ல இருந்து விருப்பம் இல்ல. அவங்க பேசின ஸ்லாங் வந்து பினாங் ஸ்லாங், ஹாங் தானா கிலுவா தரி பாடா இந்திய அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்னும் புரியல சில பாஷைங்க அவங்க பேசினது. ஆனா அந்த உஸ்தாத் தான் வந்து பேசி இந்த மாதிரி நான் வந்து உனக்கு என்ன வேணாலும் பண்றோம், எனக்கு வந்து நான் வந்து மாடு சாப்பிடணும், எனக்கு இப்ப வந்து மாடு வேணும்னுச்சு. தட்ல வந்து ஒரு ஹிந்து பிள்ளை மாடு. ஸோ அந்த உஸ்தாத் வந்து ஒரு மாதிரி சீலாட் மாதிரி பண்ணாரு. Then she started to eat அந்த தரையில வெறும் தரை. அந்த வெறும் தரையில she is like thinking there's something and starting to eat. அந்த கையை வச்சு அந்த தரையை நக்கி எடுத்த மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு she மைக் போட்டாங்க. பின்னால இருந்த 2 பிள்ளைங்களுக்கு வந்து காதுல என்னமோ சவுண்ட் மாதிரி கேட்டுச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா இந்த பிள்ளைக்கு முடிஞ்ச வந்து இன்னும் 2 பிள்ளைங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சேன்னு. அதுக்கப்புறம் அந்த உஸ்தாத் வந்து பச்சாலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. தென் அவர் சொன்னாரு, நாங்க வந்து இந்த இதை வந்து தங்கா பண்ணிட்டோம், நாங்க வந்து ஒரு கட்டு போட்டோம், இதை எடுத்துட்டு போய் நாங்க வந்து டிஸ்போஸ் பண்ற விதத்துல டிஸ்போஸ் பண்ணிக்குவோம், பட் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கொஞ்சம் சுத்தமா இருங்க. So then only we got to know that time அந்த பிள்ளை வந்து ஒரு she was in her menstrual. So அந்த மாதிரி இருக்கிறது சுத்தமா இல்லாதனால அந்த மாதிரி வந்து அவங்க வந்து வீக்காவும் இருக்கிறதுனால அந்த பேய் வந்து அவங்களை பிடிச்சிருச்சு. சோ இது வந்து எங்கேருந்து வந்த ஆத்மா, என்ன ஆச்சு அப்படின்னு ஏதாவது தெரியுமா? எங்கிருந்து வந்த ஆத்மான்னு சொல்ல தெரியல. ஏன்னா நாங்க தங்கி இருந்த ஹாஸ்டலே வந்து ஒரு நடு காட்டு உள்ளதான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயே நடமாட்டினதா இல்ல வெளியில இருந்து இவங்களே கூட்டிட்டு வந்தாங்களான்னு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் நாங்களும் விட்டு விட்டோம். அப்புறம் எதுவும் நடக்கல. நாங்களும் அந்த பிள்ளைங்களை அந்த இடத்துல இருந்து ரூம் மாத்திட்டு மறுபடியும் அந்த காலேஜ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போட்ட கோடு எல்லாம் போயிருச்சா இல்லையா? அதெல்லாம் போயிருச்சு. லைட் ஸ்கிராட்ச் தான். ஓகே